அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 9ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நவமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே சனி பகவானுடைய நட்சத்திரமாகப்பட்டது செவ்வாய்க்கிழமையிலே வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நாள். செவ்வாய் என்பது வீரியமிக்க கிரகம், சனியின் என்பது விஜயமிக்க கிரகமாக அமையப்படுகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது ஒரு சுப நட்சத்திரம். இந்த நாளிலே கொடுத்த கடன் வசூலிக்க நீங்கள் முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கொடுத்த கடன் வசூலாகும். இந்த நாளிலே நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் மண்ணகலிலே செய்து, மண்ணகல் என்பது செவ்வாயின் காரகத்துவம், நல்லெண்ணெய் என்பது சனியின் காரகத்துவம். நட்சத்திரமும் திதியும் இயக்கக்கூடிய இந்த நாளிலே முருகப்பெருமான் ஆலயத்திலே நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக உங்களுக்கு நல்ல விஷயங்களை தந்து கொடுத்த கடனை வசூலிக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திர பகவான். 12ஆம் இடத்திலே சந்திரன் மறைந்து ராசிநாதனாகப்பட்டவர் ராசி மண்டலத்திலே சஞ்சரிப்பது ஒரு இன்பமான சூழ்நிலை தந்தருள்கிறது. இந்த நாளிலே எடுத்த காரியத்திலே வெற்றி, தனவரவுகள், ஆரோக்கியமான விஷயங்கள் ஏற்படுகிறது. தொழிலிலே முன்னேற்றமான விஷயங்கள், பொருளாதார நிலை மேம்பாட்டு உயர்ந்து, அதனோடு இல்லாமல் சில நேரங்களிலே உங்களது தீர்வுமிக்க விஷயங்கள், பல்வேறு விதமான விஷயங்களை சிறப்பாய் அமையப்பெற்று இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்திலே 11ஆம் இடத்திலே அமைகின்றார் சந்திர பகவான். ராசிநாதன் ராசி மண்டலத்தை அமையப்பெற்று சூரியனோடு இணைகின்றார். இந்த நாளிலே சில தொழிலே சில மாற்றங்கள், முன்னேற்றகரமான விஷயங்கள், லாபங்கள், ஆதாயமிக்க விஷயங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே எதிர்பார்த்த பணவரவுகள், தனவரவுகள் ஆதாயமாக அமையப்படுகிறது. தொழில் முன்னேற்றமான விஷயங்கள், அதே போல தொழில் மிக்க விஷயங்களிலே தொழில்நுட்ப விஷயங்கள் அபிவிருத்தியாகும். அதே போல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் சிறப்பாக அமையப்படுகிறது. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளிலே உங்களது மனக்கவலைகள் தீர்ந்து நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். உங்கள் தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே ஊதியம் இல்லாத தன்மை, பணவரவுகள் சற்று முடக்கப்படுகிறது. சில நேரங்களில் சில மறைமுக விரோதிகளால் உங்களுடைய பார்வையினுடைய தன்மை குறைந்து சிலருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். எனவே கவனமாக இருங்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திர பகவான். சந்திர பகவானுடைய 9ஆம் இடத்திலே அமைகின்றார் சந்திர பகவான். ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கின்றார் குரு பகவான். ராசி மண்டலத்திலே சஞ்சரித்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக சந்திரனையும் சனியையும் பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள், கிரக சேர்க்கையிலே அற்புதமான நிகழ்வுகள் நடப்பதால் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான விஷயங்கள் வந்து சேர்கிறது. நல்ல முயற்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பல்வேறு விதமான ஆதாயங்களும் வெற்றிகரமான விஷயங்களும் சிறப்பாக அமையப்படுகிறது. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிகழ்கிறது. இந்த நாளிலே சற்று கவனமாக இருங்கள். இதனால் உங்களுக்கு பல்வேறு விதமான நபர்களிலே பகைகள் ஏற்படலாம். எனவே கவனமாக இருங்கள். தேவையில்லாத விஷயத்திற்கு நீங்கள் தலையிடாதீர்கள். அதே போல வீண் பழிகளும் பிறர் செய்த குற்றங்களுக்கும் நீங்கள் பிரச்சனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதால் கவனமாக இருங்கள். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, ராசிக்கு 7 சந்திரன் அமைப்பெறுவதால் உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழல், எதிர்பார்த்த பணவரவுகள், தனவரவுகள், ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள், எதிர்பார்த்த செய்தி வீடு தேடி வரும். அதே போல உங்களுக்கு நீண்ட நாட்களாக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலே பதிவு செய்த வேலைகள் நிம்மதியான முறையிலே அரசு சார்ந்த வேலைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஆதாயம், அரசாங்கத்து வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை ஒரு நிம்மதியான சூழ்நிலை போனவற்றெல்லாம் சிறப்பாக அமையப்படுகிறது. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, அஷ்டமஸ்தானத்திலே பல்வேறு விதமான கிரக கூட்டமைப்பிலே சில பிரச்சனைகள் இருப்பதால் உங்களுக்கு சில நேரங்களிலே சில துன்பங்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். 6ஆம் இடத்திலே அமைப்பெற்றால் சந்திரனும் சனியும், அதோடு இல்லாமல் அஷ்டமஸ்தானத்திலே ராசியாதிபதி மாட்டிக்கொள்கிறார். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது ரொம்ப கவனம் தேவை. அதே போல நீண்ட நெடுந்தூரம் பிரயாணம் செய்யக்கூடிய நபர்கள் விநாயகர் வழிபாடை மேற்கொண்டு செய்வது மிக சிறப்பாய் அமையப்பெறுகிறது.
அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, ராசி மண்டலத்தினுடைய 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திரன். 6லே அமையப்பெறுகிறார் ராசிநாதன். 7ஆம் இடத்திலே அமையப்பெறுகிறார் சூரிய பகவான். உங்களுக்கு நல்ல விதமான வாய்ப்புகள், ஆரம்ப காலத்திலே செய்யக்கூடிய பல்வேறு அடிப்படை ஊழியர்களுக்கு நிரந்தர வேலைக்கான ஊக்கத்தொகைகள், அதேபோல பர்மனன்ட் வேலை செய்யக்கூடிய சில விஷயங்கள், அரசு ஊழியர்களுக்கு திடீர் ஆதாயங்கள் போன்றவற்றையெல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே 4லே அமையப்பெறுகிறார் சந்திரன். சனியோடு இணைந்து 4லே அமையப்பெற்ற சந்திரன் உங்களுக்கு தனலாபங்களும் நல்ல ஆரோக்கியமிக்க விஷயங்களையும் செய்கிறார். அசுப கிரகங்கள் அசுபரும் சேர்ந்தால் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான விஷயங்களும் தன ஆரோக்கியங்களும் வந்து சேரும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள், தனவரவுகள், வெற்றிகரமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சில நேரங்களிலே சில கவனக்குறைவினால் சில பிரச்சனைகள் வருது. ராசிக்கு 3லே அமையப்பெறுகின்றார் சனி பகவான். அவரோடு சேர்கிறார் சந்திரன். தைரியமிக்க விஷயத்தை துணிந்து செய்யக்கூடிய நீங்கள் இந்த நாளிலே எல்லா விஷயத்தையும் நீங்களே எடுத்து செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். ஒரு மிகப்பெரிய விஷயத்திற்காக இன்று எல்லா விதமான பொறுப்புகளையும் உங்களது தலையிலே சுமந்து இந்த பொறுப்புகளை வெற்றிகரமான முடிப்பதற்கான எல்லா விஷயத்தையும் செய்வீர்கள். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, ராசி மண்டலத்துக்கு 2ஆம் இடத்திலே ராசிநாதனும் சந்திரனும் சேர்கிறார்கள். சில நேரங்களிலே உங்களுக்கு மனக்குழப்பங்களும் வீண் விரயங்களும் ஏற்படுகிறது. தனலாபங்கள் இருந்தாலும் தேவையில்லாத திடீர் செலவுகள், அதே போல யாத்திரை மேற்கொள்வது, நீண்ட நெடுந்தூரங்கள் பிரயாணம் செய்வதெல்லாம் உங்களுக்கு இனிமையான சூழலை அமைப்பெறுகிறது. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இந்த நாள் எதிர்பார்த்த வெற்றியும் பணவரவுகள் ஆதாயத்தையும் தரக்கூடிய நாள். ராசிக்கு மண்டலத்திலே சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து சில நேரங்களிலே செவ்வாய் 2ஆம் இடத்திலே செய்கிறார். 3லே அமையப்பெறுகின்றார் சூரியனும் புதனும் சுக்கிரனும். தனலாபங்கள் அதே போல 7ரை சனி பாதிப்புகள் இருந்தாலும் தங்கு தடையின்றி நல்ல விதமான பணவரவுகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.